பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. நம்முடைய ஊழியம் விடுதலையின் ஊழியமாக இருக்கிறது. கணக்கற்ற ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் அதிக ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் மிகவும் எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றது. தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் நாள்தோறும் ஏவிக்கொண்டு இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமது ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் காலை 10 மணிக்கு நடைபெறும். ஏராளமான ஜனங்கள் நாசரேத்திற்கு வந்து மாதந்தோறும் இலவசமாக இயேசு கிறிஸ்து தரும் விடுதலை பெற்று செல்கின்றார்கள். நீங்களும் கூட தாராளமாகி வரலாம். கூட்டத்தின் நிறைவிலே உங்களுக்காக
எவ்வளோ நேரம் ஆனாலும் கால் கடுக்க நின்று ஜெபிப்பதற்காக நானும், நாசரேத்தின் ஜெபஜாம்பவான் வரவில் செய்கிற ஐயா அவர்களும், ஆண்டவரை உண்மை உத்தமாய் சேவிக்கிற அருமை மகன் கோயம்புத்தூர் அன்னூர் ஜோசப் அண்ணன் அவர்களும் இணைந்து ஜெபிப்போம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடைக்கலானுக்குரிய முதியோர் இல்லத்தில் வந்து சேருங்கள். ஆவிக்குரிய முதியோர்களும் தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடைபெறுகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்களும் குருவானல் வந்து அங்கே இருப்பவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. 3 வேளையும் மிக சிறப்பான உணவு அளிக்கப்படுகிறது. எனவே எங்கிருந்தாலும் வந்து இந்த ஆவிக்குரிய இல்லத்தில் சேரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ரீத்துக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நமது ஊழியத்தின் சார்பாக வருடந்தோறும் நாம் நாசிரியத்தில் 3வது சனிக்கிழமை என்று கூடுற மக்களுக்கு மட்டன் விருந்து அளிப்பதை வழக்கமாய் வைத்திருக்கிறோம். நமக்கு 4 பேர்கள், 4 குடும்பத்தை சார்ந்தவர்கள் நல்ல உள்ளத்தோடு கிடாக்களை கொடுப்பதை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் 6 கிடாக்களுக்கு அதிகமான கிடாக்கள் தேவை. எனவே வீடுகளில் ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பவர்கள் தாராளமாக இதை பரிசீலிக்கலாம். அதே போல் 1000 பெண்களுக்கு சேலையும் 500 ஆண்களுக்கு பேண்ட் ஷர்ட்டும் தேவைப்படுகிறது. கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஊழியத்தில் உள்ள மக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், ஊழியங்களை பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 24:16, நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஐயோ நான் விழுந்து விட்டேனே, ஐயோ நான் தோற்று போய்விட்டேனே, ஐயோ எனது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நாசமாய் போய்விட்டதே, எவ்வளோ முயற்சி எடுத்தேன், எல்லாம் ஒன்று இல்லாமல் போய்விட்டது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நீங்கள் ஒரு தடவை இல்லை, 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பீர்கள். இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய காதுகளில் பேசுகின்ற காரியம். மகனை முயற்சி விட்டு விடாதே, மகளை எழும்பு, மகளை நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு ஒத்தாசை தருவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். எந்த இடத்தில் விழுந்தாயோ, யார் கண்களுக்கு முன்பு விழுந்தாயோ, அதே இடத்தில் அதே கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன். முயற்சியை மாத்திரம் விட்டு விடாதே, பின்வாங்கி விடாதே. ஆலயத்துக்கு செல்வதையும் ஊழியத்தில் இருப்பதையும் பின்வாங்கி விடாதே என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்படியாக தொடர்ந்து நான் முன்னேறுவேன் என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கிற பொழுது, சிம்சோன் விழுந்த பொழுது அவருக்கு 100 மடங்கு வெற்றியை கொடுத்து 3000 பேரை கொண்டு குவிக்க உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே மாபெரும் வெற்றியை தருவார். ரீத்துக்குரியவர்களே, இதனாலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக உபாகமம் 28வது அதிகாரம் 1 வசனம் முதல், இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த உபாகம் 28 அதிகாரம் நான் சின்ன வயதிலிருந்தே எனக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. இது நீ படிக்க வேண்டும் என்று சொல்லி நாசிரியத்தில் காஃபி கடை வைத்திருந்த ஒரு ஐயா, அவர்கள் பெந்தேகோஸ்தையை சார்ந்தவர்கள், திருச்சபையை சார்ந்தவர்கள், ஒயிட்டு போட்டிருப்பாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க் பக்கம் காஃபி கடை வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன், என் தகப்பனாருடைய சிநேகிதர். அவர் என் வீட்டுக்கு வந்து என் பிறந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது உபாகம் 28வது அதிகாரத்தை சொல்லி முதல் 14 வசனங்களின்படி இந்த அன்பு மகனை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி முதலாய் ஜெபித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த அதிகாரமும் இந்த வசனங்களும் இந்த ஆசீர்வாதங்களும் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. அது பிறகெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி இதை நான் வாசிப்பது என்னுடைய வழக்கமாய் கொண்டிருந்தேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் நமக்காக வச்சுருக்காரு. இது நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது. இது நம்முடைய அப்பா நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். முதல் 14 அதிகாரங்கள் நம்ம இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத அறியாமல் இருக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம அப்பாட்ட கேட்போம். அப்பாக்கிட்ட கேட்டால் தானே அப்பா நமக்கு தருவாங்க. நம்முடைய கண்கள் குருடாகி விடக்கூடாது. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு தெரியாமல் போய்விடக்கூடாது. எனவே கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வாதமாக இருந்த இந்த வசனங்களை உங்களுக்கும் கூட நான் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வசனங்களை குறித்து போதியுங்கள். வீட்டில் குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது இந்த வசனங்களை நீங்கள் வாசியுங்கள், ஆர்வமாய் வாசியுங்கள். இந்த வசனங்கள் எனக்கு சொந்தமாகட்டும், எனது பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அப்பொழுது இந்த 14 வசனங்களின்படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். As per these first 14 verses, God will surely bless you.
அதில் முதல் வசனத்தை பாருங்கள், என் கட்டளைக்கு செவி கொடுத்தேன்னா, கவனமாக செவி கொடுத்தேன்னா, என் வசனங்களை நடந்தேன்னா. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நான் செவி கொடுப்பதும் கவனமாக இருப்பதும், ஆண்டவருக்கு நான் எதிராக எதுவும் பண்ணலையே எதுவும் பேசலைன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதும், கர்த்தருக்கு பயப்படுவதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. முதல்ல அதுதான் ஆரம்பிக்குது. அப்படி செஞ்சியன்னா, நீ இப்படி பயந்தியன்னா, எனக்கு பிரியமா நீ வாழ்வா என்றால், தினந்தோறும் ஜெபிப்பா என்றால், தீங்கிருக்கும் கால்களையும் கைகளையும் விளக்குவா என்றால், நீ என்னுடைய ஆலோசனையுமே நடப்பா என்றால், அப்படிலாம் அவர் சொல்கிறாரு. இட் இஸ் எ கண்டிஷனல் பிளெஸ்ஸிங். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே கண்டிஷனலாக இல்லாமல் இருக்கவே இருக்க. கர்த்தர் நீ இதெல்லாம் செஞ்சியன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படி தான் சொல்கிறார். இஷ்டம் போல் வாழ்ந்துவிட்டு கர்த்தரனை ஆசீர்வதிக்கவில்லை என்று வருத்தப்படுவதும் கோவப்படுவதும் வானத்துக்கு கீழே மேலையும் குதிப்பதும் நிறைய பேருடைய வழக்கமாக இருக்கிறது. ஐயா நீங்கள் ஜெபித்தீர்களா, ஐயா நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தீர்களா என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கவனமாக இருக்கும்படி அவனுடைய வார்த்தைகளுக்கும் அவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கும் பைபிள் வசனங்களுக்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் பேசுவார், இதை செய்யாத, இதை பேசாத, இங்கே போகாத, இப்படி பண்ணாத, ஊழியக்காரங்களை தூசிக்காத, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்முடைய உள்ளத்திலிருந்து பேசுவார். அதற்கு கவனமாய் நாம் செவி கொடுக்க வேண்டும். மனசாட்சி உள்ளவர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் உள்ளத்தில் பேசுவார். இது தவறு, இதை செய்யாத, இதை பேசாத, நடக்காத, இப்படி பண்ணாத. அந்த மனசாட்சி கூர் மழுங்கி போய்விடக்கூடாது. விரித்துக்குறையில் உடனே நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். உடனே நம்ம அதிலிருந்து பின்வாங்கிடணும். வேண்டாம், ஆண்டவருக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதற்கு நாம் பழகணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் நம்ம வாழ முடியும். நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம அழைக்கவே இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலே நம்முடைய மாம்சம் அடக்கம் செய்யப்பட்டது. நம்முடைய பழைய சுபாவங்கள் அடக்கம் பண்ணப்பட்டன. புது சிருஷ்டியாக நாம் மாற்றப்பட வேண்டும். இதுதான் கொஞ்சம் கடினமான பாதை. ஆண்டவருக்கு பிரியமானபடிக்கு நம்ம வாழ்கிறது, நம்மளை மாற்றி அமைத்து கொள்வது, நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறது, நம்ம பேசுகிறத மாற்றிக்கிறது, பணிவாக மாறுறது, தாழ்மையாக மாறுறதுலாம் கொஞ்சம் முதல்ல கடினமாக இருக்கும். ஆனால் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா, செய்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்னா, அடுத்தாப்புல பாருங்கள், ஆண்ட சொல்றார், உன்னை பூமியில் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக நான் வைப்பேன். எவ்வளவோ மக்கள் இருக்கலாம் இந்த பூமியில், விதவிதமான மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா. நான் ஊழியத்துக்காக ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ பேர்களை பார்க்குறேன். எத்தனை விதமான மக்கள், எத்தனை மொழிகளை பேசுகிறவர்கள். அண்ட் ஒருவேளை உயரமாக இருப்பவர்கள், குள்ளமாக இருப்பவர்கள், குண்டாக இருப்பவங்க, மெலிவாக இருக்கிறவங்க, ஆப்பிரிக்கர்கள், அரேபியர்கள் மற்றும் ஆசியா நாட்டை சார்ந்தவர்கள், ஜப்பான், சைனா நாட்டை சார்ந்தவர்கள், வெள்ளைக்காரர்கள், கருப்பர்கள் என்று சொல்லி இந்த பூமியில் எவ்வளவோ மக்கள் விதவிதமாக இருக்கிறாங்க. நோவாவுடைய சந்ததியார் பிரிஞ்சு இந்த பூமியை பழகி பெருகியிருக்கிறாங்க. வீட்டுக்குரிய எத்தனை பேர்கள் இருந்தாலும் உன்னை நான் மேன்மையை வைப்பேன், எல்லாரையும் விட நான் உன்னை மேன்மையை வைப்பேன். கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூமியில் உள்ள எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. எனக்கு ரொம்பவும் பிடிக்குது. பார்த்தீங்களா, கொஞ்சம் சின்ன சின்ன கற்பனைகளை கொடுக்குறார். நான் இப்படி செய், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிப்பா, எனக்கு பிரியமாக இருப்பா, நீ தேவையில்லாமல் இதுலேயும் தலையிடாதப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். சென்ற வாரத்தில் நாசிரியத்தில் இந்த எலெக்ஷன் நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன் நடந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 3 மணிக்கு அம்மா ஓட்டு போடுறவ கூட்டு போகும்போது 1 கிலோமீட்டருக்கு மக்கள் க்யூவில் நிற்கிறாங்க. ஒரு காலம் இப்படி ஆர்வமாக மக்கள் வந்ததில்லை. பிரியத்துக்குரியவர்களே, அம்மாவை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். மிச்சப்படி அதில் எதுலேயுமே நான் தலையிடவே இல்லை. ஆண்டவர் என்னை அப்படியே அதற்கு அப்புறமாக வைத்திருக்கிறான். இது மாதிரிலாம் ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை இதில் ஒதுங்கிக்க, இல்லை தலையிடாத, இதை செய்யாத, அதில் நம்ம கவனமாக இருப்போம் என்றால் சின்ன சின்ன காரியம்தான் ஆண்டவர் கொடுக்குற கட்டளைகள். அதுக்கு பரிசாக இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டில் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளோ கடினமாக உழைக்கிறவங்க, எவ்வளோ அறிவாளிங்க, எவ்வளோ பணக்காரங்க, எத்தனையோ விதவிதமான மக்கள் இருக்காங்க. ஆனால் ஒருவரும் நமக்கு நிகராக முடியாது. எல்லா மக்களிலும் ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார்னா என்ன? நமக்கு வித்தியாசமானபடிக்கு கிருபைகளை கொடுப்பார், பேச்சாற்றலை கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், நம்ம தொட்டு செய்கிற காரியங்களை வெற்றி கொடுப்பார், புது பாதைகளை உண்டாக்குவார். யாராலும் செய்ய முடியாது நமக்கு பலன் கொடுப்பார். புதிய கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். வியாதிகளை குணமாக்குற வல்லமையை தருவார். பணத்தை பெருக்கிற வல்லமை நமக்கு தருவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே போவார். ஆனால்
நம்முடைய கட்டளையின்படி வாழ வேண்டும். சின்ன சின்ன காரியங்களிலே கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அவருடைய கட்டளையின்படி நீங்கள் நடந்து பாருங்களேன், அவருக்கு செவி கொடுத்து பாருங்களேன். அப்போது ஆண்டவர் உங்களை வைக்கிறாரா இல்லையா, மேன்மையாக வைக்கிறாரா இல்லையா, உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், எல்லா மக்கள் மத்தியில் படித்தவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அதுதான் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. முதல்ல பாருங்கள், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாட் ஓன்லி இந்த சிட்டி, ஈவன் இந்த வில்லேஜ் யூ வில் பி பிளஸ்ட். சென்னையில் இருந்தாலும் சரி, எல்லாம் மும்பையில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, காட் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஒரு வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆசீர்வதித்த மாதிரி கிராமத்தில் இருந்தால் கூட, சாதாரணமான ஒரு ஊராக இருந்தால் கூட, பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது, பெரிய அளவில் எதுவுமே கிடையாது ஆசிரியத்தில். இந்த மாதிரி ஒரு ஊரில் அஃப்கோர்ஸ் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மக்களெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சோடனே ஆண்டோடைய பாடல்கள் ஆசிரியத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்பொழுது நான் அதிகாலமே எந்திரிச்சு வாக்கிங்லாம் வெளியே வரும்போது அந்த பாடல் சத்தம் காலையில் கேட்கும். காலையில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் ஏதோ ஒரு ஊழியக்காரர் மைக்கில் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஆசிரியத்தில் இருக்கிறதுனால தான் கிடைச்சிருக்குது. ஒரு பரலோகத்தை போல் இருக்கும். ஆனால் இது ஒரு கிராமம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கே இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரீத்துக்குரியவர்கள் டாக்டருக்கு படிச்சிருந்தாலும், இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார். இது மாதிரி ஆர்ட்ஸில் படிச்சிருந்தாலும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பு இருக்குது. ஐடி படிச்சிருந்தா கூட கர்த்தர் படிக்காமல் போனால் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பு இருக்குது. அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எங்கே இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து பாருங்கள், கட்டளையின்படி நடந்து பாருங்கள், கடவுள் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அவ்வளோ வசனத்தை பாருங்கள். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாய் உன் மிருகஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பெசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தப்போ உடனே ஆடு மாடுகளுக்கு போகிறாரு. உன் கூடையும் மாப்பெசுகிற தொட்டி, சாப்பாடுக்கு வராரு, உன் பிள்ளைகள்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலத்தின் பலன், ஆடுகளின் பெருக்கம், ஆடுகள், மந்தைகள், மிருக ஜீவன்கள், இதில் சொத்துக்கள். அந்த காலத்தில் இதை வச்சு தான் மக்கள் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் பெருகும். இது பெருகினாலே வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துடும். ஏன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஆடு மாடு கழுதை எல்லாம் பெருகிட்டு, மிருகஜீவன் எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் உன் கற்பத்தின் கனி நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கூடையும் மாப்பை சிறு தொட்டி, சாப்பாடு நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து மனிதர்களுக்கு தேவை வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருந்தால் மனிதர்கள் கையில் சந்தோஷமாக இருக்கும். கையில் பணம் இருக்குன்னா ஐயோ என்ன மகிழ்ச்சியாக இருக்குது, தைரியமாக இருக்குது. பணம் போயிடுச்சுன்னா காற்று போன பலூன் மாதிரி, ஐயோ இனி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. எனக்கும் என் சகோதரிகளுக்கும் சம்பளம் போட்டு 3 மாதம் ஆகிவிட்டது. திருச்சபையில் ஒரே குழப்பம். இந்த வருடத்தில் எங்களுக்கு 4 முறை செக்ரட்டரியை மாற்றிருக்கிறாங்க. 3 மாதமாக சம்பளமே போடலை. எல்லா ஊழியங்களுக்கும் காசு கொடுக்கணும், இஎம்ஐக்கு காசு கேட்டணும், என்ன சொல்லி தெரியல. அப்போ நிம்மதியே இல்லை. ஐயோ பணத்துக்கு என்ன செய்ய போகிறோங்கிற கவலை அடிக்கடி வருது. இதுதான் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடன்களெல்லாம் வந்துவிட்டால் நமக்கு நிம்மதியே இருக்காது. ஆனால் எல்லாம் பெருகி கொண்டே இருக்கும். என்னால் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கும்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது அவைகளை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களெல்லாம் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவார். You will be blessed when you are coming and when you are going. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்ன மாதிரியான ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போனாலும் நமக்கு ஆசீர்வாதம் தான். எப்போ வந்தாலும் சரி, போனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, எந்த நேரத்திலும் நமக்கு ஆண்டவர் அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம வாழ்க்கையில் யாரும் நம்மகிட்ட இருந்து எதுவுமே பிடுங்கவே முடியாது. நம்ம வர நேரத்தில் நம்ம ட்ராவலில் பிஸியாக இருப்போம், போகும்போதும் ட்ராவலில் பிஸியாக இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் யாரும் எதுவுமே நம்ம பண்ணவே முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றேன். அடுத்தாப்புல முக்கியமானது, இன்றைக்கு எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை. நாம் யாரையும் பயக்காவிட்டாலும், நாம் யாருக்கும் எதிரியாக இருக்கணும்னு நினைக்கிட்டால் கூட மக்கள் நமக்கு விரோதமாக எதிரிகளாக மாறுறாங்க. அவங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நேரத்தில் நம்ம கலங்கி போகிறோம். இது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பக்கத்து வீட்டில் எதிரிகள், வேலை பார்க்குற இடத்துல எதிரிகள், இன்னும் நல்லபடியாக சர்ச்சுக்கு போனால் அங்கே எதிரிகள் என்று பல விதத்தில் எதிரிகள் இருக்கலாம்.
ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் வாழும் பொழுது ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு விரோதமாக யாருமே நிற்க முடியாதுங்க. உங்களை பகைச்சவங்க யாருமே ஜெயிக்க முடியாது, வாழவும் முடியாது, விடவே மாட்டார் ஆண்டவர். ஒருவன் உன்னை பகைத்தால் உன்னை பகைப்பிற்கு முன்பதாக அவன் என்னை பகைத்தான் என்பதை நீ அறிந்து கொள். எவ்வளவு அருமையான ஒரு பயங்கரமான வாக்கு தத்தம். If anybody hates you, you put in your mind, he hated me first. ஆண்டவரே ஒருவன் பகைச்சிட்டான நம்முடைய எதிரிகளை ஆண்டவர் தன்னுடைய எதிரி மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு எதிரியாக மாறுற பிறகு விடுவாரா? அவங்களை அழித்து விடுவார். இதுதான் தேவன் நமக்கு தருகிற மிக பெரிதான ஆசீர்வாதம். நம்மளை எதுக்குறவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, இல்பொருளாகி போயிடுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஒன்று அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணுற சொல்கிறவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க, அவங்க அழிந்து போயிடுவாங்க. காரணம், அவர்கள் ஆண்டவருக்கு எதிரிகளாய் மாறுகிறார்கள். 7 வழியிலே ஓடி போவார்கள். ஒரு வழியை வந்தால் 7 வழியை செதறி போயிடுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் முறியடிப்பார் என்பதை இதன் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, எனவே நீங்கள் மறந்து விடாதுங்க. யாருனாலும் உங்களுக்கு விரோதியாக எழும்பட்டும், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லட்டும், உங்களுக்கு விரோதமாக என்ன வேண்டுமென்றாலும் செய்யட்டும், பயப்படாதீங்க. கர்த்தர் அவர்களை எல்லாம் அழித்து போக பண்ணுவார். பார்த்தீங்களா? கர்த்தர் உன் களஞ்சியங்களில் 8வது வசனம், நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? அவர் உன் களஞ்சியங்கள் உன் கையின் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நம்ம என்ன காரியத்தை செஞ்சாலும் என்ன பிஸ்னஸை பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். இன்றைக்கி பாருங்கள், தெரிஞ்ச பிஸ்னஸ் தெரியாத பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ் கெட்ட பிஸ்னஸ், அப்படி நிறையா இருக்குது. நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் எல்லோரும் பண்ணுறாங்க நல்லா இருக்குன்னு போனால் அது அந்த டைமில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். மார்க்கெட்டிங் ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். நேற்று இருந்தது போல் இன்றைக்கு மார்க்கெட் இல்லை, இன்றைக்கு இருப்பது போல் நாளைக்கு இருப்பதில்லை. அப்போது கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா என்ன பிஸ்னஸை பண்ணாலும் கையிட்டு செய்யும் வேலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசித்து பார்க்குறேன், எனக்கு படித்து முடித்த பிறகு ஆண்டவரோட சித்தப்படி எனக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் மூலமாக வேலை கிடைக்கல. என் கூட இருந்த அத்தனை பேருக்கும் ஸ்போர்ட்ஸ் மூலமாக வேலை கிடைத்து விட்டது. இந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கும் ஸ்போர்ட்ஸ் மூலமாக வேலை கிடைத்து விட்டது. அவரை பார்த்து வளர்ந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் கிடைக்கல, ஊருக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்கா? அப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, எனக்கு எதுவுமே தெரியாது, எங்கே போகணுமே தெரியலையே. நான் கம்பெனியாக போவேன், வாசலில் நின்று, ஐயா, ஐ எம் கிறிஸ்டபர் ராஜா, ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் லாயலா காலேஜ், ஐ கேன் ஸ்பீக் குட் இங்கிலீஷ், would you give me a job sir, I will be very useful to you sir, I am ready to serve you sir அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே பேசுவேன். இவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிற ஆளுக்கெல்லாம் நாங்கள் வேலை தர மாட்டோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போல்லாம் யோசிப்பேன், என்ன என் வாழ்க்கை எங்கே போகுது, எங்கே நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. ஆனால் பாருங்கள், கர்த்தர் கையை பிடிச்சி கூட்டு வந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை கையை பிடிச்சி கூட்டு வர மாதிரி மிக அதிசயமாக ஒரு ஸ்கூலில் என்னை டீச்சர் ஆக்கி அங்கேருந்து படித்து வேலையை குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை படிப்படியாக உயர்த்தி இப்பொழுது அரசாங்க உதவி பெறும் ஒரு பேராசிரியராக என்னை மாற்றியிருக்கின்றார். எனக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சேன், டீச்சராக மாற்றினார். இப்பவும் போய் கிளாஸில் போய் பாடம் நடத்தினா அப்படி இங்கிலீஷ் வாய் திறந்த உடனே கொப்பளிக்கிறது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய இரக்கம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் கையிட்டு செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன பிஸ்னஸ் தெரிலங்கிறீங்களா? அவர் ஏற்கனவே உங்களை ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கார். அவர் அழகாக அப்படி தூக்கி போட்டு கூட்டு போயிட்டே இருப்பார். அழகாக உங்களை அங்கே கொண்டு உட்கார வைப்பார். வெற்றி மேல் வெற்றி தருவார். சில நேரங்களில் நீங்களாக ஆசீர்வாதம் தேடி ஒரு புது பிஸ்னஸ் பண்ணி அதை உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ரீசெண்டாக ஒரு இதை வாசித்துட்டு இருந்தேன். அப்போது யூதர்களை பற்றி போட்டிருந்தது. எந்த ஒரு யூதனும் ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டாராம், குறைஞ்சபட்சம் 2 பிஸ்னஸ் பண்ணுவாராம். ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு காலில் நிற்கிற மாதிரியாம். ஒரு காலில் நின்றுட்டு இருந்தால் என்ன விழுந்துருவோம் இல்லையா, 2 காலில் தான் நிற்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் டெய்லராக இருந்தால் ஒரு பேக்கரியும் வச்சுருப்பாராம். அப்படி நிறைய அதில் போட்டிருந்தாங்க. நாமளும் ஒரு பிஸ்னஸில் உட்காந்துட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணும்போது, இல்லைன்னா 3 பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளை எல்லாருமே ஆண்டவர் எல்லா பிஸ்னஸ்லையும் ஆசீர்வதிப்பார், வெற்றியை தருவார். டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் ஆன் ஏ சிங்கிள் பேஸ்கெட். ஒரு கூடையில் எல்லா முட்டையும் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கும்போது விழுந்துட்டுனா எல்லா முட்டையும் உடஞ்சி போயிடும். ஸோ ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு கூடையில் வச்சுருக்கணும்னு சொல்லி பழமொழி சொல்லுது. அது போலவே என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் கர்த்தர் உங்களை பாருங்கள். எல்லோரும் உங்களுக்கு பயப்படுவாங்களாம். 10ஆம் வசனம் சொல்லுது,
அதில் பாருங்கள் 11 பின்பகுதியை பாருங்கள். கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவங்களின் மண்ணிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உண்டாகும் உனக்கு பரிபூர்ண நன்மை கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையில் ஆசிரியர். கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷமான வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவர் மழையை கரெக்டாக பெய்ய பண்ணிடுவாராம். கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி நடக்கும். மழை பெஞ்சாலே, ஆசீர்வாதமான மழை பெஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். மழை இல்லைன்னா பெரிய பஞ்சம். எலியா சொன்னோன்னா பஞ்சம் வருது பார்த்தீங்களா? அப்போ ராஜாலாம் எவ்வளோ கலங்கினார், மக்கள் எவ்வளோ அழிஞ்சாங்கலாம் உங்களுக்கு தெரியும். இந்திய நாட்டிலேயே பல முறை பஞ்சம், பெங்காலில் ஃபேமின், அந்த ஃபேமின், இந்த ஃபேமின்னு சொல்லி வெள்ளக்காரங்க காலத்தில் பயங்கர பஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே பஞ்சகாலங்கள்லாம் வந்திருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், எத்தனை பஞ்சகாலங்கள் உலகத்து மக்களுக்கு வரலாம், உங்கள் வாழ்க்கையில் வராது. ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார் என்பது தான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற வெளியேற பெற்ற காரியம். பிரியத்துக்குரியவர்களே, கடைசியாக நாம் பார்க்கிறோம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம கடன் வாங்கவே மாட்டோமா? இன்றைக்கி கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் கடன் வாங்கி அதை வாங்கும்போது இன்பமாக இருக்கும், ஆனால் அதை திருப்பி செலுத்தும் போது உயிரே போயிடும். ஐயோ, கண்ணே வெளியே வந்துடும், அந்த அளவிற்கு கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக சம்பளம் வரலன்னா இஎம்ஐ எப்படி கட்ட முடியும்? பேங்க்காரங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கை நரகமாகிவிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்குறவர்களாக இருப்போம் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. தினந்தோறும் இந்த வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் என்னை கடன் கொடுக்குறவனாய் மாற்றுங்க. நான் கடன் வாங்குறவனாக இருக்கேன், ஓடி ஓடி போய் ஒருத்திட்ட கடன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாராவது காசு தர மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையை மாற்றுங்கப்பா. நான் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது, யார்ட்டையும் கடன் வாங்கி வாழக்கூடாது, நான் கடன் கொடுக்குறவனாக மாறணும். நீங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய பொக்கிஷ சாலையை தராங்க, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்கன்னு கேட்டு பாருங்கள். அப்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரீத்துக்குரியவர்களை, இந்த உபாகமம் 28 அதிகாரம் முதல் 14 வசனங்களை தினந்தோறும் வாசியுங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய தகப்பன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். எனவே இதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இல்லையா எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நான் உறுதியாய் பற்றி கொள்வோம், அப்பொழுது நாம் பிழைப்போம். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாடுக்காக நன்றி 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 நன்றி. எவ்வளோ அருமையான வார்த்தைகளப்பா. வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஐயா நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதமாக இருப்பாய். உனக்கு இதில் ஒரு வழியாய் வருவார், 7 வழியாய் ஓடி போவார்கள். உங்க மிருக ஜீவன்கள் எல்லாம் நலமாக இருக்கும். நீ என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். வானத்து பொக்கிஷ சாலையை திறப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். நீ கடன் வாங்க மாட்டா, கடன் கொடுப்பேன். எத்தனை 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 வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பாக வைத்திருக்கிறீர்கள். எல்லாம் எதுக்காக தரீங்க? சின்ன சின்ன காரியம். உங்களுடைய வசனத்துக்கு பயப்படணும், ஒவ்வொன்றையும் யோசித்து செய்யணும், அவசரப்பட்டு பேசக்கூடாது, வாயை அடக்கணும், நாக்கு அடக்கணும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா, சின்ன சின்ன காரியங்கள், நான் தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நீங்கள் தான் இந்த மாதிரியான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா, வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அந்த வியாதியே வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் எப்படியாவது தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீங்களே இந்த வியாதிகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விளக்குங்க. அது எகிப்தியர்களுக்கு வரவழைக்கப்பட்ட ஒன்று. இப்போ எங்களை பகைக்கிறவர்களுக்காகத்தான் வியாதியை நீ உண்டாக்கினதை தவிர்த்து எங்களுக்கு அல்ல. ஆண்டவரே, நீரே கர்த்தாவே தோத்திரம் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் என்ன வியாதிப்பட்டிருந்தாலும் இப்பொழுதே அந்த வியாதியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும். கட்டிகள், புண்கள், வேதனைகள் எல்லாம் மறையட்டு, செயல்படாத அவைகள் செயல்படட்டும். இந்த மழை காலத்தில் எத்தனையோ பேர் காய்ச்சல், சளி, இருமல், வீசிங் இதெல்லாம் அவர்களுக்கு வழிவிட்டு நீக்குங்கப்பா. படுத்த படுக்கையாக இருப்பவர்கள், ஆண்டவர் பயங்கரமாய் ஸ்ட்ரோக் போன்றவைகளை சந்தித்தவர்கள், ஹார்ட் அட்டாக்கை சந்தித்தவங்க, விபத்துகளை சந்தித்து ஆண்டவர் நடக்க முடியாமல் இருக்குது, எல்லாருக்கும் பொது வாழ்வு தாரும். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும், ஒவ்வொருவரையும் நீர் தூக்கி நிறுத்தும். தருவுள்ள தேவனை இந்த அருமையான நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. இயேசுவின் நாமத்தில் வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானங்களை தாரும். ஒரு வழியாய் அல்ல, 7 வழியில் ஆண்டவரை அவர் சம்பாதிக்கட்டும். பல வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும். பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். கடனே வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கணும். அந்த வார்த்தை நிறைவேறட்டும். ஆண்டவர் வயதானவர்களை காத்துக்கொள்ளுங்க, கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. வாலிபர்களை வாலிபத்து பாவங்களிலிருந்து, மொபைல் ஃபோன், பைக் அடிமைத்தனத்திலிருந்து, போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுவீங்க. ஆண்டவரை நீண்டகாலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கியுடைய காத்திரத்தில் இன்பமாய் முடிய பண்ணி நன்மைகளை அருளி செய்து சந்தோஷப்படுத்துங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க.
எல்லா ஊழியக்காரர்கள் எல்லா விசுவாச பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நாசரேத் ராஜ்யப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, அடைக்கலான் குருவி முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. நாளில் இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அநியோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.